கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளையிலே அருளலை துளைகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிக்கலாம். சங்கீதத்திலே 34ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். பிரியமானவர்களே, பலவிதமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இருதயம் நொறுங்கி போன நிலைமையில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களை கர்த்தர் சமீபமாக இருந்து தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேலையை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, தொழிலை குறித்தோ, அல்லது மற்ற காரியங்களை குறித்தோ, அல்லது வியாதிகளை குறித்தோ, எதை குறித்தாவது நம்முடைய இருதயம் நொறுங்கி போயிருக்கலாம். நம்முடைய இருதயமானது சுக்குநூறாக நொறுங்கி இன்றைக்கு அவைகளை தேற்றுவதற்கோ, அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கோ, சமாதானம் பெறுவதற்கோ வழி இல்லையே என்று சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய சிந்தனையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தர் நம் சமீபத்திலே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நமக்கு விடுதலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே நாம் நம்முடைய கர்த்தர் கூட இருக்கிறார்கிற நிச்சயத்தோடு, அப்பேற்பட்ட சிந்தையோடு கூட நம்முடைய விசுவாச பாதையிலே நாம் இன்னும் கூட முன்னேறி வாழ வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. பேதுரு நிருபத்திலும் கூட பேதுரு எழுதுகிறார். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வாக்கியத்திலே அவர் சொல்லும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நாம் நம்முடைய கவலைகளை நாமே சுமக்காமல் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்மை கரம் பிடித்து நம்மை நேர்த்தியாய் கொண்டு போகிற ஒரு தேவன் இருக்கிறபடினாலே நம் கவலைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய துக்கங்கள் சகலத்தையும் அவர் மேல் வைத்துவிட்டு நம்மை விசாரிக்கிற தேவனிடத்திலே நாம் சரணாகதி அடையும் பொழுது அவர் அற்புதமாய் அதிசயமாய் நம்மை தாங்கி வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. அவர் விசாரிக்கிறவர் மாத்திரமில்லை. சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது, ஒரு நல்ல தேவன் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்று சொன்னார், புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கக்கூடியவராக, அமர்ந்த தண்ணீரண்டிலே வழிநடத்தக்கூடியவராக, நம்முடைய சகல காரியத்தையும் பொறுப்பேற்று நடத்தக்கூடியவராக, நம்முடைய சகல காரியங்களையும் தேவன் நமக்கு நேர்த்தியாய் நடத்துகிறவராக, அதிசயமாய் நடத்துகிறவராக, அப்பேற்பட்ட தேவன் நமக்கு உண்டு. ஒரு நாள் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல, ஒரு நாள் நம்மை கடிந்து கொள்ளுகிறவரும் அல்ல. அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தர் நமக்கு உண்டு என்கிற நிச்சயம் நமக்கு இருந்தால் நாம் நிச்சயமாக இந்த நாளிலே நாம் முன்னேறி போவதற்கும், நாம் தேவ சமூகத்திலே அவரை அண்டிக் கொள்வதற்கும், அவரை சரணாகதி அடைவதற்கும் நிச்சயமாகவே நமக்கு தேவன் கிருபை அளிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. நம்முடைய துக்கங்கள், பாரங்கள், வேதனைகள் சகலத்தையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆகார் வனாந்தரத்திலே அழுத பொழுது கர்த்தர் ஆகாரின் கண்ணீரை கண்டார், அன்னாளின் கண்ணீரை கண்டார். இப்படி தேவன் கண்ணீரை காண்கிறவராக, வேதனைகளை பார்க்கக்கூடியவராக, நம்முடைய துக்கங்களை கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக, நம்மோடு கூட இருந்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக, நாம் கண்ணீரை துடைக்கிற தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்தவர்களாக, அவருக்கு பிரியமாய், அவருக்கு உண்மையாய் நாம் வாழ்ந்து நாம் கடந்து போகும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே தேவன் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் முன்னேறி போகும்போது அவர் நிச்சயமாக உங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்துவார், கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்துவார், அதிசயமாய் வழிநடத்துவார், அற்புதமாய் வழிநடத்துவார். அந்த வல்லமையின் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் அண்டிக் கொண்டு நீங்கள் வழிநடக்க தயாராக இருக்கிறீர்களா? அவரை விசுவாசிக்க தயாராக இருக்கிறீர்களா? அவரை நம்ப தயாராக இருக்கிறீர்களா? ஏனென்றால் தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு பலனளிக்கிற என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த விசுவாசத்தோடு கடந்து போவோமாக. கர்த்தர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அப்பேற்பட்ட வல்லமையான தேவன் இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய
கிருபைகளை, நம்முடைய எல்லா விதமான பாவங்களை, நம்முடைய எல்லா விதமான அக்கிரமங்களை மன்னித்த அந்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை காரியங்களை வெற்றியாக மாற பண்ணுவார். ஆகவே அவருடைய கரத்தில் தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம், முன்னேறி போவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.